ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சாம்சங் 21 இன்ச்சு சிஆர்டி டிவி. பிக்சர் பாருங்கள், ஆடியோ வரும், வீடியோ வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம போர்டை நம்ம செக் பண்ணிடலாம். டிவி நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ டிவி பேக் சைடில் திருப்பிட்டேன். இப்போ டிவி சுவிட்ச் ஆன் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன் டிவியை. பாருங்கள், ஸ்டாண்ட் பை லைட்டு ஃபிக்கரிங் ஆகுது. ஓகே, சூப்பர். டிவி ஆன் ஆகிடுச்சு. இப்போ டிவி ஆன் ஆனதுக்கப்புறம் நம்ம பாருங்கள் மிரரில் பாருங்கள், ஹாஃப் இமேஜ் தான். ஹாஃப் இமேஜ் வந்து ரெட்ரேஸ் ஸ்க்ரீனாக இருக்குது, ஹாஃப் இமேஜ் பிளாக் ஸ்க்ரீனாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வோல்டேஜ் நம்ம செக் பண்ணிக்குவோம். மல்டிமீட்டர் எடுத்துக்குவோம். டிசி வோல்ட்டை மல்டிமீட்டரை செலக்ட் பண்ணிக்குவோம். பிளாக் ப்ராபை வந்து கிரவுண்டில் வச்சுக்குவோம். ரெட் கலரில் இப்போ நான் 110 வோல்ட்டு செக் பண்ணுவேன். இது 130 வோல்ட் ஆப்ரேஷன்னால 130 வோல்ட் வருது. ஓகே, கரெக்டாக இருக்குது. 130 வோல்ட்டு. இப்போ அடுத்த செகண்டரி வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16.9 வோல்ட்டு. ஓகே, இதுவும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, ஆடியோ வோல்ட்டுக்கு 15 வோல்ட்டு. ஓகே, 14.9 வோல்ட் வருது. இதுவும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ வீடியோ வோல்ட்டு பாருங்கள், எல்ஓடியிலேருந்து அவுட்புட் வந்து இந்த சைடில் வரும். இதுதான் வீடியோ வோல்ட் செக்ஷனு. இங்கே வந்து 170 to 190 வோல்ட் வரணும். இங்கே வோல்ட்டு வரல. ஓகே, இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கெப்பாசிட்டர் முன்னாடி செக் பண்ணி பார்க்கலாம். வீடியோ ஃபில்ட்ரு கெப்பாசிட்டர் முன்னாடி ஃப்ரண்ட் சைடில் முதல்ல செக் பண்ணி பார்ப்போம். சில நேரங்களில் ஃப்ரண்ட் சைடில் அது மாதிரி பல்ஜ் ஆகி அந்த ஃபில்ட்ரு வந்து வீக்காக இருக்கிறத நம்ம விஷுவலாகவே பார்க்கலாம். பாருங்கள், இந்த கெப்பாசிட்டர் பாருங்கள், பல்ஜ் ஆகிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே உப்பி இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா கெப்பாசிட்டர் டிஃபெக்டிவ் ஆகிடுச்சு, ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த ஃபில்டர் மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க பியூர் டிசி கிடைக்காது, அப்போ வோல்டேஜ் காமிக்காது. இப்போ இந்த கெப்பாசிட்டர் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு நல்ல கெப்பாசிட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம் வோல்டேஜை. ஓகே, இப்போ நான் அந்த கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிட்டேன். பாருங்கள், 10 mm 250 வோல்ட் கெப்பாசிட்டர். அதில் இந்த பழைய கெப்பாசிட்டர் டிஃபெக்டிவ் கெப்பாசிட்டர். ஓகே, பாருங்கள், இதான் அந்த பல்ஜாக இருக்குது. ஓகே, இப்போ நான் இது வந்து புது கெப்பாசிட்டர் 22 MFT 250 வோல்ட். இந்த கெப்பாசிட்டர் இதுக்கு பதிலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். 22 MFT கெப்பாசிட்டர் வந்து இப்போ நான் ஃப்ரண்ட் சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த கெப்பாசிட்டர் சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ப்ளஸ் மைனஸு கேர்ஃபுல்லாக நம்ம சேஞ்ச் பண்ணாமல் போடணும். அப்படி சேஞ்ச் பண்ணாக்க கெப்பாசிட்டர் பஸ்ட் ஆகிடும். ப்ளஸ் மைனஸ் இந்த ஒயிட் கலர் இருக்கிறது தான் மைனஸு. பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணாமல் போடணும் கரெக்டாக. ஓகே, இப்போ நான் பேக் சைடில் திருப்பிட்டு நம்ம ஓகே, இப்போ நம்ம இதை சால்ட்ரிங் பண்ணியாச்சு. ஓகே, சால்ட்ரிங் பண்ணதுக்கப்புறம் அந்த பின்னையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, பின்னையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும், மறந்துடாமல் எடுத்துக்கணும்னா வேறு இதில் போய் ஷார்ட் ஆகிடும். இப்போ வந்து டிவியை சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். நான் இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், வீடியோ வோல்ட் இப்போ நான் செக் பண்ணுறேன், என்ன வருதுன்னு பாருங்கள். ஓகே, நான் 143 வோல்ட் வருது. முன்னாடி வந்து வோல்ட்டே வரல, 10 வோல்ட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. 143 வோல்ட் வருது. இப்போ டிவியை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இதுதான் நம்ம மாத்திர நியூ கெப்பாசிட்டர், புது கெப்பாசிட்டர். அதுபடி நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு இப்போ வீடியோ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், டிவி ஆன் ஆகிடுச்சு, ஸ்டாண்ட் பை லைட் ஃபிக்கரிங் ஆகுது. ஓகே, இப்போ மிரரில் இமேஜ் செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபுல் பிக்சரும் வருது. இப்போ ஃபுல் பிக்சரும் இருக்குது, நல்லாயிருக்கு. ஓகே ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது ஃபுல் பிக்சரும். நம்ம மறுபடியும் என்ன பண்ணோம், நெக் போர்டில் 2 ஃபில்டர் இருக்கும். இந்த 110 ஃபில்டர் 10 MFT 250 வோல்ட்டும், அதே நேரத்தில் 4.7 250 வோல்ட் இருக்கும். நெக் போர்டில் பாருங்கள், செக் பண்ணால் அதே 170 வோல்ட் வருது. 170 வோல்ட் வருது. 143 இங்கே வந்துச்சு, இங்கே 170 வோல்ட் வருது. ஓகே,
இதை பாருங்கள், இது மதர் போர்டில் அந்த ஃப்ரண்ட் சைடில் உள்ள அந்த வீடியோ ட்ராக் வழியாக டயோடு பாருங்கள் 164 இந்த மாதிரி வருது. சரி, ஓகே. முன்னாடி 143 வந்துச்சு, இப்போ 164 to 170 வருது. மேலே அந்த நெக் போர்டில் 2 ஃபில்டர் கெப்பாசிட்டர் இருக்கும். அந்த ஃபில்டர் கெப்பாசிட்டி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்கா நம்ம சேஞ்ச் பண்ணிடணும். இங்கே 2 ஃபில்டர் வாங்க பாருங்கள், ரைட் சைடில் இருக்கிறது இது வந்து 10 250 வோல்ட் கெப்பாசிட்டி. அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது 4.7 250 வோல்ட் கெப்பாசிட்டி. இந்த 2 ஃபில்டரையும் நம்ம மாற்றிடணும், சேஞ்ச் பண்ணிடணும். சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, அதை பாருங்கள், இது ஒரு ஃபில்ட்ரு, அங்கே ஒரு ஃபில்ட்ரு. ஓகே, இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டான அதே சேம் வோல்ட் வருது. இந்த 2 ஃபில்டரும் வீக்காக இருந்தாலும் கூட என்ன வோல்டேஜ் கொஞ்சம் ட்ராப் ஆகும். இப்போ நம்ம நீட்டாக 170.9 வோல்ட் வருது. ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்டை திருப்பி பார்க்குறேன், ஒரு மேலே ஒரு லைன்ஸ் வருது பாருங்கள், ரெட்டு ப்ளூ க்ரீனு. இது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது இந்த டிவியில். அதுவும் இல்லாமல் பிக்சர் வந்து நர்லிங் ஆகுது. பிக்சருடைய பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அப்படியே நர்லிங் வரும், அப்படியே பாம்பு மாதிரி வளைஞ்சு போகும். அது ஒரு கம்ப்ளைண்ட் இஷ்யூ இருக்குது இதில். இந்த ஃபால்ட்டையும் நம்ம அட்டன் பண்ண போகிறோம். இந்த ஃபால்ட்டை நம்ம அட்டன் பண்ணோம்னா செகண்டரி சைடில் இன்னும் ஒரு 2 வோல்ட் வருது பாருங்கள். இதை செகண்டரி சைடில் இந்த இடத்துல வந்து 12 வோல்ட் வரணும். பட் ஆனால் வெறும் 3.4 வோல்ட் தான் வருது. ஸோ ஓகே, அந்த ஃபில்டர் வீக்காக இருந்தால் கூட அப்படி இருக்கும். 100 mFT 25 வோல்ட் கெப்பாசிட்டி போட்டிருக்காங்க அந்த இடத்துல. ஸோ இந்த ஃபில்டர் நம்ம அப்படியே பேரலாக சால்விங் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். பேரலாக நான் சால்விங் பண்ணிட்டேன். இந்த அதில் 100 mFT கெப்பாசிட்டி சால்விங் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் வோல்டேஜ் செக் பண்ணுறேன், ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். பாருங்கள் வோல்டேஜ் செக் பண்ணோம், இப்போ 12.8 வோல்ட்டு. ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, அப்போ இந்த கெப்பாசிட்டி கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஓகே, கெப்பாசிட்டி கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. பிக்சரும் குட்டாக நல்லாயிருக்கு. இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் அலாலியாக வர மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, பக்கத்தில் இந்த 100 mFT 25 வோல்ட்டு கெப்பாசிட்டர் பக்கத்துலேயே இன்னொரு 1000 mFT 16 வோல்ட் கெப்பாசிட்டர் இருக்குது. அந்த கெப்பாசிட்டியை நம்ம மாற்றணும். இப்போ இந்த கெப்பாசிட்டர் நம்ம ஃப்ரண்ட் சைடில் போட்டுருவோம். ஃப்ரண்ட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் பழைய கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணுறேன். 100 mFT 25 வோல்ட் கெப்பாசிட்டர் இது ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ புது கெப்பாசிட்டர், நல்ல கெப்பாசிட்டர் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் வேறு கெப்பாசிட்டர் நான் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ரிமூவ் பண்ணிட்டேன். 100 mFT 25 வோல்ட்டு வேறு நல்ல கெப்பாசிட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அந்த இடத்துல. இப்போ அந்த பக்கத்தில் உள்ள ஒரு இதுதான் ஒரு ஃப்ரண்ட் டியூ 100 mFT 250 வோல்ட்டு கெப்பாசிட்டர் 25 வோல்ட் கெப்பாசிட்டர். சாரி, இதுதான் ரீப்ளேஸ் பண்ண கெப்பாசிட்டர். மறுபடியும் நான் வோல்டேஜ் செக் பண்ணுறேன். பாருங்கள் 12.9 வோல்ட் வருது. ஓகே, அதே நேரத்தில் நல்ல கிளாரிட்டி இன்னும் நல்லா அதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த பக்கத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 1000 mFT 16 வோல்ட் கெப்பாசிட்டர் இதுதான் 1000 mFT 16 வோல்ட் கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் 1000 mFT 25 வோல்ட் கெப்பாசிட்டர் நம்ம மாற்றிடுவேன். இது கெப்பாசிட்டர் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே, இந்த கெப்பாசிட்டர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் பிக்சர் வந்து பர்ஃபெக்டாக எனக்கு க்ளீனாக இந்த அலையாக வர மாதிரி ஒரு மாதிரி நர்லிங்காக வந்துச்சுல்ல, அந்த மாதிரி ஃபில்டர் ப்ராப்ளம்லாம் வந்து எடுத்துக்கிறேன். எப்போவுமே பவர் சப்ளையில் செகண்டரி செக்ஷன் எல்லாம் மாற்றி பாருங்கள். பிக்சர் பாருங்கள், நீட்டாக இருக்குது. எந்த நர்லிங்கும் இல்லை. இந்த ஹாஃப் பிக்சர் எல்லாமே கிளியராக இருக்குது. நான் பிக்சரை வந்து ஸ்டில் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இது செக் பண்ணுறதுக்காக. ஓகே, பாருங்கள் மேலே லைன்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, ரெட் ப்ளூ க்ரீன் லைன்ஸ். அதுக்கு வந்து இந்த மாதிரி வெர்டிகல் செக்ஷன் ஐசி பக்கத்தில் உள்ள 100 mFT 50 வோல்ட் கெப்பாசிட்டர் நான் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன். அது சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த லைட்ஸ் எனக்கு வரல. இந்த ஐசி பக்கத்துலேயே அந்த ஃபில்டர் இருக்கும், அந்த ஃபில்டர் 100 mFT 50 வோல்ட் டயோட் போட்டிருப்பாங்க. இப்போ பாருங்கள் நீட்டாக இருக்குது. இந்த மேலே எந்த லைனும் இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீட்டாக இருக்குது. இந்த ஃபில்டர் 100 mFT 50 வோல்ட் மாற்றினா நீட்டாக இருக்குது. அதே மாதிரி இப்போ பிக்சர்லேயும் எந்த நர்லிங்கும் இல்லை, எந்த இது ஒரு மாதிரி பார்டரில் ஒரு மாதிரி வளைஞ்சு இருந்ததில் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை, நீட்டாக இருக்குது. ஓகே,
இப்போ நான் ஸ்டில் பாஸை ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணுறேன். பாருங்க, பாஸை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பக்காவாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய டவுட்ஸ், உங்களுடைய சஜஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you on next video.